திடீரென விஜயகாந்துக்காக மனம் உருகிய ரஜினிகாந்த் இனிமே அவரை மாறி ஒருத்தரை பார்க்க முடியாது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத உயரத்தில் இருந்தவர் நடிகர் விஜயகாந்த். இவரின் நடிப்பும் சண்டை காட்சியும் தமிழ் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. தனக்கென்று பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிற விஜயகாந்த் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கினார். அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று கட்சியாக தன் கட்சியை வளர்த்தெடுத்தார். இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு நடந்த 2011 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரானார். சினிமாவிலும் அரசியலிலும் சிறந்து விளங்கிய விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். இன்றும் அவரின் நினைவிடத்திற்கு சென்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இப்படியான சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ இதோ. வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஒரு மதுரை பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் நாமம் வாழ்க. நன்றி. வணக்கம். வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க. அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் 24 புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்காங்க. அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஒரு மதுரை பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் நாமம் வாழ்க. நன்றி.